என்ன சிம்பிளா வாயா சௌக்கியமா? நல்லா இருக்கண்ணே. வியாபாரம் எப்படி போகுது? வியாபாரமா? ஆறுமுகசாமி பணம் போட்டு வச்சு கொடுத்த கடையாச்சே. அவர் புண்ணியத்தினால நான் ஓஹோன்னு இருக்கேன்ப்பா. உனக்கு மட்டும் இல்லண்ணே, ஆறுமுகசாமி இந்த ஊர்ல எத்தனையோ பேருக்கு என்னென்ன நல்ல செஞ்சாரு. மகராசன் கடவுள் புண்ணியத்துல அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அப்படி சொல்லாத. உழைப்பே தெய்வம்னு நினைக்கிறது. கடவுள்னு சொன்னா அவருக்கு பிடிக்காது. அப்படியா? இருந்தாலும் நல்லது தானே பண்றாரு அவரு. அத பாருங்க, அவரே வந்துட்டாரு. வாங்க ஆறுமுகசாமி, எப்படி தெரியுமா? உங்க புண்ணியத்தினால நான் ஓஹோன்னு நினைக்கிறேங்க. என் புண்ணியத்தால இல்ல, உங்க உழைப்பால நீங்க ஓஹோன்னு இருக்கீங்க. எங்க இவ்வளவு தூரம்? என்ன வேணும்னு சொல்லுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு முந்திரி பருப்பு கொடுங்க. ராசா எனக்கா? உங்க விட்டு இருந்து நான் வாங்க மாட்டேனுங்க. என்கிட்ட வாங்க மாட்டீங்களா? அப்ப முந்திரி பருப்பு எனக்கு வேணாம். அப்படின்னு கொடுங்க. கொடுங்க. 10 ரூபாய்க்கு இவ்வளவு முந்திரியா? நாட்டுல இவ்வளவு விலைவாசி குறைச்சு போச்சு எனக்கு தெரியலையே. இந்தாங்க 20 ரூபா. இதே மாதிரி 2 டப்பா கொடுங்க. எதுக்கு மண்டைய சொல்லிடுங்க? அது வந்துங்க அவ்வளவுதான். பாருங்க, என் பேர்ல கடை வச்சிருக்காங்க. இப்படி கொட்டி கொடுத்தீங்க வச்சீங்களா, நீங்க திவால வேண்டியதுதான். கடவுளே வந்தாலும் சரி, நீங்க மதிக்கிற யாரு வந்தாலும் சரி, வியாபாரத்தை வியாபாரமா பண்ணணும். 10 ரூபாய்க்கு எவ்வளவு தருவோம் தெரியுமா? இதான் 10 ரூபா. ஆமாங்க, மிச்சம் வச்சுங்க. பாரு, நல்லா இருக்குங்க. ஆசிரமம்ப்பா. தெரியும், பாப்பலாம். என்னப்பா இப்படி சொல்றீங்க? நம்ம தாண்டிக்குடி முருகன் கோயில் கட்டினவருப்பா. தெரியும், போலவா. அப்பா ஒரு நிமிஷம் உள்ள போயிட்டு வரலாம்ப்பா. போகலாம் சொல்றேன்ல. அப்பா ரொம்ப பசிக்குதுப்பா. வழியில ஏதாவது பார்த்து சாப்பிட்டுங்களா? அப்பா அப்பா இங்க பாருங்க. அப்பா இன்னைக்கு தைப்பூசம்ப்பா. இசை நிகழ்ச்சி வேற நடத்துறாங்களா? அன்னதானமும் பண்றாங்களாப்பா. வாங்கப்பா போய் சாப்பிட்டு வரலாம். வேண்டாம், கடவுளே இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஆசிரம சாப்பாடு சாப்பிட்டா ஒருவிட மனசு மாறினாலும் மாறலாம். இப்ப என்ன வரல. அப்பா நான் மட்டும் தனியா எப்படிப்பா போய் சாப்பிட முடியும்? நீங்களும் கூட வாங்கப்பா. வாங்கப்பா, சாப்பிட வாங்கப்பா. கேட்க மாட்டேன். என்ன ஞாபகம் இருக்கா? ஏன் நினைவில்லை? நீங்க யாரு? நீங்க பூசாரி தானே? ஆமா. தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு மந்திரி வந்திருந்தாரு. ஆமா, அவர் கூட வந்து பிஏ நான் தான். இப்ப ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்னங்க நீங்க இங்க இருக்கிறது தெரியாம ஆம்பளை மாணிக்கமா ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆம்பளை மாணிக்கமா என்ன தேடுறாங்களா? ஆமாங்க. எதுக்கு? எதுக்கா? உங்களுக்கு விஷயமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். மந்திரி கோயிலுக்கு வந்தாருல்ல? ஆமா. மாலை மரியாதை எல்லாம் பண்ணீங்கல்ல? மந்திரிக்கு போட்ட மாலையோட முருகனுக்கு போட்டிருந்த தங்காரமும் சேர்ந்து வந்துடுச்சு. இதை நீங்களும் கவனிக்கல, நாங்களும் கவனிக்கல. மறுநாள் மந்திரி பார்த்து பதறிட்டாரு. தாண்டிக்குடிக்கு போய் மாணிக்கத்தம்மாட்ட ஆரத்தை ஒப்படைச்சிட்டோம். அப்பதான் மாணிக்கத்தம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஐயா, நீங்களும் உங்க பொண்ணு உடனே புறப்பட்டு ஊருக்கு போறதுக்கு வழியை பாருங்க. வேண்டாம் ஐயா, வேண்டாம். முருகனுடைய அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். நான் என்னுடைய அறியாமையினால அவனை நான் அலட்சியப்படுத்திட்டேன். அந்த ஊருக்கு திரும்ப நான் போன என் மனசுல ஒதுக்கிடும். வேண்டாம். மாணிக்கத்தம்மாவுக்கும் ஊர்க்காரங்களுக்கும் என் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுதே, அதுவே எனக்கு போதிய. அது சரி, இந்த ஊர்ல உங்களுக்கு யார தெரியும் சொல்லுங்க. இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாது. என்னங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? உங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் ஒரு பூசாரி வேலை வேணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என் கூட வாங்க. முருகனுடைய அப்படியே நடக்கட்டும், பார்க்கலாம்.
ஐயா வாங்க, என்ன வெளியே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க, நம்ம வீடு நான் வரேன். ஆமா. என்ன பாக்குறீங்க? சின்ன வீடுதான், உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஐயோ, இதுவே ரொம்ப தாராளம். ஐயா, காபி பவுடர் எல்லாம் உள்ள இருக்குது. காபி போட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கங்க. சாயந்தரமும் இந்த உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் வேலையில் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. வரட்டுமா ஐயா? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஐயோ ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யறா இருந்தா இன்னொரு நாள் உங்க உதவி எனக்கு தேவைப்படலாம். இதெல்லாம் மனிதாபிமானம் தான். ரெஸ்ட் எடுத்துக்கங்க. வந்துட்டீங்களா? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. மணி 10:30 ஆச்சு. காலம்பரை சாப்பிட்டு போனவன் பகல் சாப்பாட்டுக்கும் வரல. என்ன பண்றானோ ஏது பண்றானோ தெரியல. சரி, ஒரு போனாலும் பண்ணக்கூடாதா? வேலை வேலை அப்படி என்னடா பெரிய வேலை? ஏண்டா அம்மா ஒருத்தி சாப்பிடாம காத்திருக்கணும் நினைப்பே இல்லையா உங்களுக்கு? இல்ல. செத்த மனசு கேட்க மாட்டேங்குதே. ஏண்டா பிள்ளைய காணவன் கவியா தவிக்கிற குழந்தை காத்துக்கிற குரட்ட பத்து மரியாதை கொஞ்சம் கூட கிடையாதாடா? போடா, தவிர்த்தா வந்துட்டான் போல இருக்கு. போடா. என்னடா தூக்கம்? போடா போடா. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. ஆத்தா சாப்பிட்டு படுத்துருக்குமா? தம்பி, நீங்க வராம ஆத்த சாப்பிட்டு படுத்துருக்கீங்க. ஐயோ, சத்தத்தை கேட்டீங்களா? பாத்து விருந்து. ஆத்தா கோவமா இருக்கு நினைக்கிறேன். நம்ம கையை கழுவிட்டு நமக்கு வந்து சாப்பிடு. டேய் கோபாலு, 6 மணி சாமி வந்துட்டானா? சீக்கிரமா வந்து அவனை சாப்பிட சொல்லுடா. நீ என்ன நினைக்கிற? இதெல்லாம் வந்து எடுத்து வை. நீ வேற சார் உட்காரு. என்ன என்ன கோமா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல ராசா. முதல்ல நீ சாப்பிடு. ஐயோ 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 ஐயோ, இவ்வளவு நேரம் கடுகடுன்னு இருந்தது என்ன? இப்ப பையன் வந்ததுன்னா அப்படியே பல்ட்டி அடிச்சியாத்தா. இவன் நடுராத்துல வருவாராம். நீ சோறு பரிமாறது என்ன, சிரிக்கிறது என்ன, குழம்பு எடுத்து வைக்கிறது என்ன? ஆமாத்தா, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் நேரத்தோட வீட்டுக்கு வாடான்னு கண்டிச்சிருக்கீங்களாத்தா? அட போடா, புரியாதவனே. ஏன் கண்டிக்கணும்? எதுக்கு கேட்கணும்? அவனுக்கு பொறுப்பு இருக்கு. கெட்ட வந்து போக மாட்டான். நடு ராத்திரி வந்திருக்கான். சாப்பிட்டு பேசாம வேண்டா. ஆத்தா, இப்ப அவன் என்ன சொல்றான்? அவனை திட்டுற தம்பிக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணா நேரத்தோட வந்து சாப்பிடுவாருன்னு சொல்ல வந்தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராசா, நீ சாப்பிடு. என்ன பையன் சும்மா இருக்க மாட்டீங்களா? இப்பதான் சந்தோஷமா இருந்தா ஏன்டா அப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயா